2026 தேர்தலுக்கு ஊடக வெளிச்சம் தேவையா தேவையில்லையா என்பது குறித்து தான் இன்றைய காணொளியாக இருக்கப் போகின்றது. தமிழே குரல் வலையொலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2016 அரசியல் கட்சியாக உருவெடுத்து தேர்தல் களங்களில் கண்டு 2026 நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது. 8.3% மேல் வாக்குகளை பெற்று 36 லட்சம் வாக்குகளை பெற்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இதன் அருகே அல்லது இதனோடு துவங்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு கட்சியுடன் சென்று கரைந்து விட்டன. ஆனால் அந்த கட்சிகளுக்கு ஊடக வெளிச்சம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு இருந்தது என்பதுதான் உண்மை. உதாரணத்திற்கு மானிமா கட்சி என்று கூறலாம். கமலஹாசன் அவர்களுடைய தலைமையில் உருவான அந்த கட்சி மிகப்பெரிய ஊடக வெளிச்சத்திற்கு பின்பு எங்கே சென்று கரைந்ததென்றால் திமுக கட்சியில் தான் கரைந்தது என்று கூறலாம். அந்த அளவிற்கு ஊடக வெளிச்சத்தை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் காட்டி மக்களுக்கான அரசியலை செய்ய விடாமல் ஊடக அரசியலை செய்தது அனைத்து ஊடகங்களும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக ஊடக வெளிச்சங்கள் இல்லாவிட்டாலும் 8.3% மேலாக வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இது எப்படி சாத்தியமானது? ஊடக வெளிச்சமே இல்லாமல் பாமரர்களுக்கும் கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியை சேர்த்தது எது? ஊடகத்தினால் தான் ஒரு கட்சி வளர முடியும், வாழ முடியும் என்ற சட்டத்திட்டங்களை உடைத்து தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பேசினாலும் கூட மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்த்தால் கூட 10 வருட அரசியல் வாழ்க்கையில் 36 லட்சம் மக்களை காசு பணம் இல்லாமல் கோழி பிரியாணி இல்லாமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் தொடர்ச்சியாக நாம் போராடினால் 36 லட்சம் வாக்குகளை பெற வேண்டும் என்ற மாபெரும் உண்மையை அரசியல் உலகத்திற்கு சொல்லி காட்டியதுதான் நாம் தமிழர் கட்சி. இதையடுத்து தான் அது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்தது என்று கூட கூறலாம். ஊடக வெளிச்சம் நாம் தமிழர் கட்சிக்கு என்றுமே தேவைப்பட்டது கிடையாது. காரணம், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் மிக எளிமையாக மிக வேகமாகவே கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு ஊடக வெளிச்சமே இல்லாமல் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ப்பது என்பது நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்களுக்கு மிக எளிமையான ஒரு விடயம்தான். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேட்டி, மேலும் அவர்களுடைய விவாத பொருள், மேலும் நாம் தமிழர் கட்சியை குறித்தான விவாதம் ஊடகங்களுக்கு தேவைப்படுகின்றது. நாம் தமிழர் கட்சிக்கு ஊடக வெளிச்சம் எதுவும் தேவையில்லை. ஆனால் ஊடகம் வெளிச்சமாவதற்கு நாம் தமிழருடைய தொடர் போராட்டங்களும் தொடர் ஆர்ப்பாட்டங்களும் தொடர் செய்திகளும் தொடர் பொதுக்கூட்டங்களும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேட்டிகளும் ஊடகங்களுக்கு தேவைப்படுகின்றது. இதை வைத்து பல ஊடகங்கள் பிழைக்கின்றன. ஏன் நிறைய யூடியூபர்கள் கூட செந்தமிழன் சீமான் அவர்களை குறித்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் பேசி நிறைய சம்பாதிக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு ஊடகம் ஒரு வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்றால் சீமான் அவர்களுடைய துணை தேவைப்படுகின்றது. எனவே சீமானுக்கு எந்த ஒரு ஊடக வெளிச்சமும் தேவையில்லை. ஆனால் சீமான் அவர்களை வைத்து பல ஊடகங்கள் வெளிச்சத்திற்கு வருகின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. வருகின்ற 2026 தேர்தலும் மிகப்பெரிய அளவிற்கு செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த ஒரு ஊடக வெளிச்சமும் தேவைப்படாமலேயே மக்கள் மத்தியில் கொண்டு போய் எளிமையாக சேர்த்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். மக்கள் மத்தியில் தற்பொழுது 3வது மிகப்பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஆப்ஷனில் இருக்கின்றது எப்பொழுதுமே என்று சிந்தனை வந்துவிட்டது. விவசாயி என்பவர்கள் செந்தமிழன் சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் என்ற சிந்தனை வந்துவிட்டது. எப்படி ஒரு உதயசூரியனை தொட்டால் திமுக வரும் என்று தெரியுமோ, எப்படி ஒரு இரட்டலை தொட்டால் அதிமுக வரும் என்று தெரியுமோ, அதுபோன்று களப்பெயர்ந்திய விவசாயியை தொட்டால் செந்தமிழன் சீமான் வெல்வார் என்பதை மக்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் இந்த காணொலி வாயிலாக நம்மால் கூற முடியும். எனவே அன்புக்கினிய தமிழ் தேசியவாதிகளை மக்கள் மனதிலேயே விதைத்து விட்டோம். செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்னவென்று, இதற்கு பிறகு ஊடக வெளிச்சம் என்பது மிகப்பெரிய அளவிற்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு தேவைப்படாது என்பதை கூறிக்கொண்டு நல்ல காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.